Good morning. Can you hear? கேக்குதாமா? Good morning, sir. Good morning. Yes. Good morning. Good morning. Good morning. Yes. என்ன பார்த்தோம் நேற்று? Which lesson we studied last class? என்ன லெசன்மா பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கரெக்டா இல்லையா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம் சரியா? ஸோ லெசன்ஸ் முடிஞ்சோன்னா ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிவிடுங்க. கோத்ரூ பண்ணிட்டு ஒரு 3 or 4 டைம்ஸ் அந்த லெசன்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் புட் சம் MCQ. Okay, then only you get an idea. Okay, understood? If any questions coming means you can able to answer. புரியுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ டைமே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் ஒன் லெசன்ஸ் பெர் சப்ஜெக்ட். அண்டர்ஸ்டுட்? மினிமம் ஒன் லெசன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் வாட் கெமிக்கல் கைனடிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அது ஒரு லெசன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வில் பி தேர். அட்லீஸ்ட் 1 கொஸ்டின்ஸ் மேபி ப்ராப்ளமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலே அவங்க எல்லாம் ப்ராப்ளம் ஓரியன்டட் டாபிக் தான். சரியா? ஓகே, ஸோ கைனடிக்ஸ் அப்படின்னாலும் என்ன சொல்கிறீங்க? ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் வாட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பண்ணலாம்? ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் நடக்கணும்னா என்ன பண்ணலாம்? ரேட்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் இல்லையா? அண்டர்ஸ்டுட்? இட் ஃபாலோயிங் ரேட்னா என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன பண்ணலாம்? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்? டெம்பரேச்சர் சொல்லலாமா? ஹலோ, Sir, புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? temperature increase பண்ணலாம். ஓகே ஓகே, டெம்பரேச்சர். viscosity decrease பண்ணலாம். சரி, விஸ்காசிட்டிலாம் இங்கே ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. டெம்பரேச்சர், சப்போஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து கேஸஸாக இருந்துச்சுன்னா, கேஸஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? we can increase the pressure இல்லையா? ஸோ அதர் ஒன் இஸ் வாட் கேட்டலிஸ்ட் போடலாமா? கேட்டலிஸ்ட் இல்லையா? கேட்டலிஸ்ட் யூனோ தட் படிச்சிருப்பீங்களா? இட்ஸ் மெட்டல் ஆர் மெட்டலிக் ஆக்சைட். இஃப் யூ புட் மீன்ஸ் இட் வில் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட். தென் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? நம்ம எடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து நல்லா, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நேச்சர், ஓகே, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரியாக்டன்ட், அண்டர்ஸ்டுட்? ஓகே, தென் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அது நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த ரியாக்டன்ட் இருக்குல்லையா, அது வந்து சும்மா ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கணும்? பவுட்ரியாக இருக்கும். ஸோ பவுட்ரியாக எடுத்திங்கன்னா அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஆர் த நெசசரி ஃபேக்டர் டு இன்க்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? அண்டர்ஸ்டுட்? ஜென்ரலாக இப்போது இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனோட யூனிட் என்னன்னு, ஓகேவா? ஹவு டு ரைட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் எனி ஈக்குவேஷன். ஓகே, வாட் ஆர் த அண்டர் திஸ் வி ஹவ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். எஸ்பெஷலி த ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் யூனிட். அண்டர்ஸ்டுட்? அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்லாம் பார்க்க போகிறேன். ஏன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் இந்த லெசன் பொறுத்த மட்டும். சரியா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ டெஃபினேஷன் எப்படி எடுத்திங்கன்னா, வாட் இஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்? ஓகே, ஸோ வாட் இஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மீன்ஸ் appearance of the product is equal to the reactant compromises over a long disappearance of the reactant is equal to appearance of the product. is a product. அப்படி படிச்சிருப்பீங்க இல்லையா? ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஆனால் இப்போ கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறேன். எப்படின்னா, எனியோ சேஞ்ச், சப்போஸ் யூனோ தட் ஆர் கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஆர்னா ரியாக்டன், பீனா ப்ராடக்ட், அப்படி தானே? ஸோ whenever the time increases, concentration of the reactant decreases, concentration of product increases. Correct or not? During the reaction, whenever reaction going on, reactant concentration decreases, product concentration increases. So from this we can able to say the rate of reaction. Anyhow, change ரெண்டுமே சேஞ்சஸ் ஆகுது இல்லையா? ரியாக்டன் பொறுத்த மட்டும் கம்மியாகுது, ப்ராடக்ட் பொறுத்த மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது டைமை பொறுத்து.
அதுதான் எதனோட டெஃபினிஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட டெஃபினிஷன். ஸோ சிம்பிளி வி கேன் சே சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் reactant or product. Understood? Change in concentration of reactant or product with respect to time. Change in concentration of reactant or product with respect to time is called what? Rate of reaction. Rate of சொல்லமா இல்லையா? ரியாக்டன்னா கம்மியாகும், ப்ராடக்ட்னா இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதுதான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு டெஃபினேஷனே சொல்கிறோம். ஓகே, இதில் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மீன்ஸ் யூனோ தட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னால என்ன சொல்லுவீங்க? மோல் பர் லிட்டர். அண்டர்ஸ்டுட்? மோல் பர் லிட்டர். டைம் வேறு இருக்குது, அது எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா? second. That's unit for rate of reaction. Mole per liter per second, that's unit for rate of reaction. Understood? Okay. Then அப்படியே காப்பி பண்ணிட்டே வாங்க. You know that this is not simple one. Okay. Okay. So அப்போ for examples அப்படின்னு எடுத்தீங்கன்னா if any equation is given means outright the rate of reaction means suppose for example N2 plus 3H2 அப்படி கொடுத்துறாங்க வச்சுங்களேன். இதுக்கு நம்ம எப்படி ரேட் எழுதணும்னா rate of reaction is equal to what? Rate of reaction is equal to concentration of reactant or product by the time. சரி, அது நம்ம வந்து டெஃபினிஷன் சொல்லிட்டோம் இல்லையா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம எழுதுறதுன்னா ஒரு ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டும் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நடுவில் நம்ம எழுதுவோம். எப்படின்னா ரியாக்டன்ட் பொறுத்த மட்டும் கம்மியாக இல்லையா, அதனால் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கலி அவுட் ரைட் மீன்ஸ் மைனஸ் டி பை டிடி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 which is equal to எல்லாமே is equal to போடணும் சரியா? தென் H2க்கு எழுதணும்னா அதுவும் கம்மியாகும் இல்லையா? whenever the time increases this also decreases. ஆனால் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது, அதனால் என்ன சொல்கிறாங்க? 3ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ N2வில் பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் 1 தான், அதனால் 1/1 leave it. But divided by its coefficient when you write the rate of reaction mathematically. Understood? So minus d by dt, understood? Concentration of H2, understood? Which is equal to what? Right hand side வரும்போது ப்ளஸ்ன்னு போடணும், அப்படி தானே? அண்டர்ஸ்டுட்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ்ன்னு போடணும். ஸோ இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட்டு? வாட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் அமோனியா? கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி ஒரு நம்பர் இருக்குல்ல, அதான் நம்பர் 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்? டிவைடட் பை இட்ஸ் கோஎஃபிஷியன்ட். Divided by its coefficient. So d by dt concentration of what? Ammonia. Understood? So this is a way to write. Understood? Any equation is given, we can able to write the rate of reaction. Understood? Okay. But படிங்க. இப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதுறோம். ஏதாவது கொடுத்தாங்கன்னா இது மாதிரி நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுறோம். ஓகே சார் ஒன் செகண்ட். நோ ஃபாஸ்ட் எழுதுங்க. சார் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும் ஒரு இது சொல்லிப்பாங்க. எது அந்த கீழே எழுதுறது லாஸ்ட் எழுதுறது புரியலையா? ஓகே, ஒரு ரியாக்டண்ட்டுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம எழுதணும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போடுறேன். ஏன் மைனஸ் போடுறேன்? ரியாக்டன்னா மைனஸ் போடுறேன், ஏன்னா கம்மியாகிட்டே போகும் இல்லையா? whenever the reaction going on reactant concentration decrease, அதனால் மைனஸ் போடுறேன். கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது, அதனால் 1 எழுத வேண்டாம் நீங்கள். மைனஸ் டி பை டிடி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜனுக்கு எழுதும் போது அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 3 இருக்கா? ஸோ அதுவும் ரியாக்டன்ட் தான். ரியாக்டன்ட்னாலே மைனஸ் போடணும். -1/3 டிவைடட் பை இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் டி பை டிடி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இது என்ன கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, ஆனால் ப்ராடக்ட்னால ப்ளஸ்ன்னு போடுறோம். +1/2 சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே எழுதுங்க. ரைட். Understood? ஓகே. Okay. Understood up to this? Okay. Now next one. புரியுதா? இது மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படி கேட்கலாம் சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன், the rate of this is the first terms in chemical kinetics. What's the other term means? We can say average rate. நிறைய ஒரு 6 or 7 terms பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், ஜீரோ ரியாக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது பேஸ்ட் ஆன் we have some sums will be there. Okay, so like average rate or rate average. What's the third one is called? We can say what? Instantaneous rate.
Okay. Rate of the reaction at a particular instant during the reaction. Yes, very good. Average rate no only simple. Rate can be calculated during the time interval. சரியா அந்த இப்போ suppose any reaction start, one reaction start at 1 o'clock, the reaction will complete at 4 o'clock. What is the rate of reaction during the interval, during the time interval? Understood? அந்த during the time interval கண்டுபிடிச்சிங்கன்னா அது பேர் என்னதுன்னா average rate. Okay. Instantaneous particular at 3 o'clock what is the rate of reaction, at 3:05 what is the rate of reaction, அது instantaneous rate சொல்கிறோம். Okay, if you find out the rate during the time interval, okay, so note பண்ணிக்கங்க, rate can be calculated during the time interval, rate can be calculated during the time interval, during the time interval is called rate of average rate. Here rate can be calculated at particular instant, at particular instant is called, we can say, instantaneous rate. Okay, so here we have one formula for that. Rate average is equal to, so minus C2 minus C1 by T2 minus T1 is the formula. படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபைனல் சீனா கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். சரியா? ஓகே, understood. But here also same formula, rate instantaneous INS அப்படி போடுங்க, INS is equal to what? Minus C2 minus C1. But இந்த கான்சன்ட்ரேஷனை எதுலேருந்து கால்குலேட் பண்ணுறோம்னா, we are calculating from graphical method. கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் டிஃப்ரென்ஸ். மறுபடியும் ஃபார்முலாலாம் சேம் தான். ஓகே, இங்கே வந்து வேல்யூஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகே, பட் இங்கே வந்து it can be calculated during the, it can be, the values can be obtained from graph. ஓகே, அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஓகே, ரைட், ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. Yes, sir. ஈஸி தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு we are going to study about some terms, important terms, என்னெல்லாம் டேர்ம் அங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் போட போகிறோம். ஓகே, சில மாடலில் ஒரு சம்ஸ் போட்டுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டே வாங்க. ஃபினிஷ் பண்ணிங்களா? ஓகே, ஓகே, ஒரு சம் எழுதிக்கங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ரைட் ஒன் சம். ஓகே, நான் எழுதி போடுறோம் பாருங்கள். ஸோ சிம்பிள் தான். whenever the reactant becomes short எழுதிக்கலாம். சரியா? reactant வந்து ப்ராடக்டாக மாறுது. ப்ராடக்டாக மாறும்போது, ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஃப்ரம், சேஞ்ச் எழுதிங்க அப்படியே. first you just copy them. change in concentration of the reactant, change in concentration of the reactant from 0.0 இப்படி வச்சுங்க, 0.03 molarity to 0.02 molarity. ஓகே, இன் 25 minutes. சரியா? calculate rate average, calculate rate average or average rate, both are same. Understood? Right, this is a question. Are you following? ஒரு ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஃப்ரம் 0.03 molarity to 0.02 கன்வெர்ட் ஆகுது இன் how many minutes? 25 minutes. Understood? So you know that what's the formula? So C2 minus C1 by okay. T2 minus T1. T1. Okay, right. So you know that initial concentration, you know that, this is called, C1 is equal to what? என்ன வச்சுக்கிறோம்? 0.03. Okay. 0.03. Okay, right, very good.
0.03. C1 அப்படி C2ன்னு பார்த்தீங்கன்னா 0.02 மோலாரிட்டி இல்லையா? ஆமாம். இன் 25 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் T1 வந்து என்ன வச்சுக்கலாம், 0ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? T2 வந்து 25 minutes. Understood? Okay, right. So you write the formula. Rate average is equal to minus of minus 0.01 by 25. Okay, right. அப்படி just copy பண்ணிக்கோங்க. Fast எழுதுங்க. minus 0.02 2 minus 0.03 கரெக்டா? by 25 minus 0 கரெக்டா? 25 minutes minus 0. Very good. So இது small number minus big number. அப்போ இங்கே உள்ள ஒரு மைனஸ் வந்துடும். minus 0.01. ஆமாம், வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். சரியா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 0.01 by 25 வரும். கரெக்டாக இல்லையா? சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகே. இதை எப்படி எழுதலாம்னா வெரி குட். இதை எப்படி எழுதலாம்? 10 power outright this one. I'll write it here. Outright this one. Numerator outright 10 power minus 2, isn't it? 1 by 25 means what? 1 by 25 means, or we can I'll write once again. So 1 by 25 means we can say 0.04. எழுதலாமா? 1 by into 10 power minus 2. கரெக்டா? minus 2. Okay, right. That's all. இப்படியே வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் சிம்பிளை பண்ணால் கூட பண்ணலாம். ஓகே ஓகே. ஆர் 4 into 10 power minus 4. Understood? Okay. Molarity இல்லையா? Molarity per minute. Per minute. There's a unit for that. Okay, right. Right, fast. Okay. Molarity per minute per minus 1. Yes, molarity per minute. Concentration molarity, correct? Understood? Minutes la kuduthra. Minutes in denominator. So molarity per minute. அது மோல் per liter கொடுத்தாங்கன்னா மோல் per liter per minute அப்படி சொல்லலாம். சரியா? ரைட். ஓகே சார். சரிங்களா? ரைட். கேன் யூ கோ டு நெக்ஸ்ட் ஒன்? போலாமா? ஓகே, ரைட். வெரி குட். சப்போஸ் இது ஜஸ்ட் இது மாதிரி நோட் பண்ணிக்க. சப்போஸ் கொஸ்டின்ஸில் எப்படி இருக்கு வச்சுங்களேன். லாஸ்ட் டைம் ஐ கேவ் ஆர் கிவ்ஸ் பின்னு கொடுத்துருந்தேன். இங்கே சப்போஸ் 2R கிவ்ஸ் பி அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? என்ன ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஃபார்முலா எப்படி இருக்கும்? ரேட் ஆவரேஜ் இது மாதிரி எழுதி வச்சுங்க. 2Rனா என்ன பண்ணணும்? -1/2 அப்படின்னு போட்டுக்கணும். 3Rனா -1/3. மற்றபடி ஃபார்முலா அதே தான். C2 - C1 கரெக்டா? T2 - T1. நோட் டவுன். சப்போஸ் இவ்வளோ தான் சேஞ்சஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் 2R gives ப்ராடக்ட்னா யூ இன்ட்ரடியூஸ் -1/2. சப்போஸ் 3R gives ப்ராடக்ட்னா யூ இன்ட்ரடியூஸ் -1/3. அண்டர்ஸ்டுட்? ரைட். நோட் டவுன். ஓகே. ஒரே சவுண்டாக இருக்குது. ஓகே, நீட்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம். ஆவரேஜ் ரேட், தென் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஃபோர்த் ஒன் இஸ் ஒரே சவுண்டாக இருக்குது பார்த்துங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ரேட் லா. சரி, யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க? சரி, சவுண்டாக இருக்குது. சவுண்டை ஓகே, லிசன். ஒரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட்.
அங்கே ஓகே ரேட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேட் லா. ரேட் லா பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்துட்டே இருக்கு அந்த பக்கம். இல்லை ரீஜாயின் பண்ணுங்கள். Sir, rate lana rate of the reaction depend upon the concentration of the reactant. ஆமாம், வெரி குட். ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ சப்போஸ் A + B gives ABன்னு வச்சுங்களேன். இதுக்கு எப்படி நம்ம ரேட் எழுதணும்னா ரேட் வேறு, இது ரேட் லா இது சரியா. ரேட் எப்படி எழுதணும், R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? ஓகே, இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம் அப்படி தானே. K rate, K is called what? Rate constant, or we can say what? K is called specific reaction rate அப்படி கூட சொல்லுவாங்க சரியா. நான் நோட் பண்ணிங்க, specific reaction rate. இதெல்லாம் ஃபுல்லாக தியரிட்டிக்கல் பார்ட், யூ நோ தட். ஓகே ரைட். எப்போ வந்து when R and K is rate of reaction is equal to rate constant means எப்போ R and K சேமாக இருக்கும். R and K எப்போ சேமாக இருக்கும்னா concentration of A and B are equal. Correct? Understood? Are you following? Rate of reaction is equal to rate constant of the reaction when concentration of A and B is equal to unit in போட்டிருப்பாங்க சரியா. R and K எப்போ சேமாக இருக்கும்னா concentration of A and B are equal. Understood? Next one, order. What is order? படிச்சிருப்பீங்க இதெல்லாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டீங்க இல்லையா. வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்? ஆர்டர்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆட் த பவர்ஸ். கரெக்டாக, சிம்பிளாக சொல்ல போனால் ஓகே, ஆட் தி பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம். Okay, suppose for example R is equal to K into concentration of A 1/2, concentration of B 1/2. What is the order of reaction? What is the order of reaction? கேக்குதா கேக்கலையா? Sir, first order reaction. சரி, வெரி குட். ஆட் பண்ணணும் அவ்வளோதான் சரியா. அந்த பவர்ஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா we can get order is equal to just add the power. So 1/2 plus 1/2. So we get what? 1. Understood? 2/2 is equal to 1. சரி, வெரி குட். ஸோ தட்ஸ் கால் ஆர்டர். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100% இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. எக்ஸ்பெரிமெண்டலில் தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலி குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் குவான்டிட்டி, we cannot determine theoretically. Understood? ஓகே, ஆர்டர் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், ஆர்டர் வேல்யூ வந்து 0 கூட இருக்கலாம், 0 இருக்கலாம். ஓகே, ஆர் வி கேன் சே சம் இன்டீஜர்ஸாக இருக்கலாம். ஓகே, அது வேல்யூ எப்படி கூட இருக்கலாம், இன்டீஜர்ஸ். ஓகே, தென் ஆர் சம்டைம்ஸ் ஃப்ராக்ஷனல் கூட இருக்கலாம், ஃப்ராக்ஷனல். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டெஃபினேஷன்ஸ்லாம் அது ஒன்றும் இல்லை, தியரட்டிக்கல் பார்ட் உங்களுக்கு ஈஸியாக படிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை. மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா how many molecules are involved in the reaction சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இது வந்து நம்ம தியரட்டிக்கலாக சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் N2 + 3H2 gives 2NH3னா எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதுங்க? how many molecules are involved? how many molecules are involved? நைட்ரஜன் வந்து 1 molecule. கரெக்டா? ஹைட்ரஜன் வந்து how many molecule? 3 molecules. Totally what? 4 molecules are 4 molecules involved. Therefore molecularity of this reaction is what? Therefore molecularity அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் 4 தான் சொல்லணும் சரியா. ஸோ இது வந்து நம்ம தியரட்டிக்கல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். பேலன்ஸ் பண்ணிட்டு ஸோ we can able to find out how many molecules are involved in the elementary step of the reaction. அது இம்பார்ட்டன்ட் சரியா. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. Each and every single step in the reaction mechanism. ஓகே, ரைட். elementary step. ஓகே, இதில் ஆர்டர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ரியாக்ஷன் தான் சொல்லுவோம். இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தால் கூட நம்ம ஓவரால் ரியாக்ஷன் எடுத்துகிட்டு ஆர்டர் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. மாலிகுலாரிட்டி வந்து ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து என்ன மாலிகுலாரிட்டி சொல்லணும் சரியா.
அதான் தட்ஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. ஓகே, அதனால் என்ன Yes, sir. அதனால் என்ன சொல்லுவீங்கன்னா ஆர்டர், யூ நோ தட் ஆர்டர் இஸ் அ, இங்கே செகண்ட் பாயிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் இப்போ ஆர்டர் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி சொல்லியிருக்கீங்களா, திஸ் இஸ் கால் வாட் தியரட்டிக்கலி கான்செப்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, தியரட்டிக்கலி வி கேன் சே தியரட்டிக்கல் கான்செப்ட். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது. ஸோ மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோவெல்லாம் இருக்காது. கரெக்டாக? இட் நெவர் பி ஜீரோ. அவனி மாலிகுல்ஸ் ஆர் இன்வால்வ்னா கண்டிப்பாக என்ன சொல்லலாம், ஒரு ரியாக்ஷன் போயிட்டே இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒன் மாலிகுல் ஷுட் பி இன்வால்வ் இல்லையா? ஸோ ஜீரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ மாலிகுலாரிட்டி நெவர் பி ஜீரோ. சரியா? ஸோ இதை கான்செப்ட் பேஸ் படி கொஸ்டின் செட் பண்ண நினச்சாங்கன்னா இது மாதிரி இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் செட் பண்ணலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் எழுதிங்களா? Yes, sir. ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? Yes, sir. ஓகே, இன்னொருத்தர் யாரோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ் யுவர் நேம்? சிவகாவியா மதியழகன் Yes, இல்லையா? sir. ஓகே, ஒன் மோர் ஸ்டூடெண்ட் ஜாயின். வாட்ஸ் யுவர் நேம்மா? வாட்ஸ் யுவர் நேம்? கேட்குதா? பேசுறது கேட்குதா? Sir, அவங்க மியூட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஹலோ, கேக்குது சார். ஹலோ, கேட்குதா? வாட்ஸ் யுவர் நேம்? கேக்குது சார். வாட்ஸ் யுவர் நேம்? ரஞ்சித் சார். ரஞ்சித். ஓகே, ரைட். என்ன ஸ்டேட் போர்ட் படிச்சிருக்கீங்களா, சிபிஎஸ்சி படிச்சிருக்கீங்களா? ஸ்டேட் போர்ட் சார். ஸ்டேட் போர்ட். ஓகே, ஓகே, ரைட். நோட் பண்ணிட்டு வரீங்களா? அண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு வரீங்களா? புரியுதா? நோட். சரி, ஓகே. ஓகே, ஏதாவது டவுட்னா கேட்கலாம். சரியா? சரி, ஓகே சார். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் கேன்னு போடுங்க. யூனிட் ஆஃப் கே இது வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் ஆஃப் கே அப்படின்னு போடுங்க. யூனிட் ஆஃப் கேனா ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட். அதை வச்சு நம்ம வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆர்டர்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆட் த பவர்ஸை வச்சு நம்ம பவர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா we can find out the order from unit of k. இது ஒரு ஜெனரலாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. வாட்ஸ் த ஃபார்முலா மீன்ஸ் மோல் 1 minus n liter n minus 1 per second. That's a formula. Okay, for first order or for zero order, சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஜீரோ ஆர்டருக்கு வந்துட்டு ஜீரோ ஆர்டர்னா என்ன பண்ணலாம்? n is equal to 0 போட சொல்கிறாங்க. 0 போட என்ன வரும்? 1 minus 0 என்ன வரும்? we get only Mole power 1. மோல் பவர் 1. 1 விட்டுலாம். Liter power 0 போட்டிங்கன்னா 0. 0 minus 1 liter. Okay, per second. minus 1. Okay, so for zero order reaction unit of k வந்து என்னது? This is called what? Unit of k. Understood? For it zero unit of k. Okay, minus. okay, கரெக்டா இல்லையா? Okay, for first order reaction n is equal to 1 ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா மேலே பாருங்கள் 1 minus 1 0, 1 minus 1 0. anything power 0 we have what? 1. No, ஏதாவது நம்பர் மேலே என்னது? 100 பவர் 0 வேல்யூ இஸ் வாட்? 1 equal to 1. ஓகே, ஸோ எனிதிங் பவர் 0 வேல்யூ இஸ் 1. ஸோ எல்லாமே 0, எல்லாமே வேல்யூ 1 ஆகிடும். லாஸ்ட்டில் யார் ரிமைனிங் இருக்கிறாங்க? பெர் செகண்ட். ஸோ பெர் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருடைய யூனிட்டு? ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட். ஸோ யூனிட் ஆஃப் கே. அண்டர்ஸ்டுட்? ஓகே, லைக்வைஸ் யூ ஃபைண்ட் அவுட் ஃபார் செகண்ட் ஆர்டர். அது மட்டும் கண்டுபிடிங்க. ஃபார் செகண்ட் ஆர்டர் ஆக்ஷன் n is equal to 2 போடுங்க. ஓகே, டூ படிங்கன்னா என்ன வரும்? மோல் 1 minus 2 1 minus 2 means what? 1 minus
2 is Minus- equal to -1. -1. Again, liter. Liter 2 minus 1 is equal to 1. Okay. Second power 1. Okay. Right. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா பாருங்க. ஃபைண்ட் ஆர்டர். Find order of the reaction if K is equal to எனக்கு மட்டும் தான் சவுண்டு கேட்குதா? கேக்குது சார். எனக்கு மட்டும் தான் சவுண்டு கேட்குதா? உங்களுக்குலாம் சவுண்டு கேட்குதா? ஆ எங்களுக்கு சவுண்ட் ஆமாம். என்ன எங்கேருந்து வருது அந்த சவுண்டு? இனி வராது. இப்போ வராது. சவுண்டு அரெஸ்ட் பண்ணுங்கள். கேட்டடிக் பாய்சனை போட்டு அரெஸ்ட் பண்ணிங்கன்னா சவுண்டு அரெஸ்ட் ஆகிடும். சார் ஓகே சார். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சார். பாருங்கள், இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஃப் K இஸ் ஈக்குவல் டு 1.5 × 10⁻³ per second கொடுத்துருப்பாங்க. என்ன ஆர்டர்? அதாவது from the unit we can find out the order of reaction from the unit. Per second யாரோட யூனிட்? Per second K ஓட யூனிட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இட்ஸ் a first order. Therefore it is a first order. எழுதிங்க. Right fast. Therefore it is a first order reaction. Understood? ஓகே. இது மாதிரி அதாவது ஆட் பண்ணி ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். சரியா? பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா from the unit of the rate constant. Understood? From the unit of rate constant we can find out the order of reaction. Understood? Right. Are you following? இன்னொன்று கூட எழுதுங்க. A Bன்னு வச்சுக்கணுங்க. If K is equal to 2.0 × 10⁻⁻² mole per liter per second. Now, in order of reaction, therefore, it is a dash order. என்ன இருக்குது? இது யாரோட யூனிட்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். வெரி குட். ஸோ அந்த யூனிட் அது கண்டுபிடிக்கணும் நீங்கள். சரி, அதெல்லாம் ஜென்ரலாக என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா? I gave one formula, no? Just memorize this formula. This formula is very, very important. You put in box. Understood? Are you following? Yes, sir. This formula is very, very important. If you know the formula, we can find out the unit of K. We can find out from the unit of K. We can find out the order of reaction. Understood? Therefore, it is a zero order reaction. Understood? Right. It is a zero order reaction. First, எழுதிட்டே வாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். ஓகே, ஃபினிஷ்டா? ஓகே, ரைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Now we are going to study about the two types of reaction. One is called first order reaction or reading. You split into two column. First order reaction and zero order reaction. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, சரி, இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது எல்லாம் கொடுத்துட்றேன். ஓகே, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஓகே, ரைட். பாருங்க, நம்மளுக்கு இந்த டெரிவேஷன்ஸ் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். சரியா? அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் மீன்ஸ் வாட்ஸ் ஆர்டர்? த ரியாக்ஷன் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் அப்பான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டன் ஒன்லி. ஒரு ரியாக்டன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? தட்ஸ் கால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுக்கு நம்ம ரேட் தெரியல. வாட்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? வாட்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட்? K is equal to what? K is the rate constant. 2.303 by T log of
R naught concentration by R. Understood? This is a formula. Okay. உங்களுக்கு தெரியும் கேலாம் தெரியும், கேனா ரேட் கான்ஸ்டன்ட், டீனா டைம், எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேர் கேஸ் ஆர் நாட் என்ன சொல்லுவீங்க? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அதோட இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் ஆர் மீன்ஸ் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன். சரியா? What is R is called remaining concentration. Remaining concentration. Understood? Right. Okay. Very familiar formula this is. Okay. Everyone should know this formula for rate constant for first order reaction. Okay. Okay. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்துறேன். அப்புறம் ஐ வில் கிவ் சம் ப்ராப்ளம் பேஸ்ட் அப்பான் திஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் லைஃப் பீரியட். வாட் இஸ் ஆஃப் லைஃப் பீரியட்? வாட் இஸ் த சிம்பிள் reaction to achieve it required a half. வெரி குட். 50% completion of the reaction. சொல்லலாமா சிம்பிளா? ஓகே. Yes sir. டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் complete 50% of reaction. So time taken to complete okay 50% of the reaction. 50% of the reaction is called what? Half life period. Okay. Okay, suppose here that is represented by T of மூலமா represent பண்றோம். Suppose if you have 1000 gram is present, okay, when it becomes 500 gram, understood? That time duration is called, we can say what? Half life period. Understood? Okay. Yes sir. Okay. It will not depend upon the initial concentration. Initial may be anything. எதுவானா இருக்கலாம். சரியா? Suppose if you have 500 gram means when it becomes 250 gram, that time duration is called, we can say half life period. Understood? T of. So anyhow, simply we can say time taken to complete only 50% of the reaction is called half life period. Okay. It has also one formula for that. What's the formula? படிச்சிருப்பீங்களே. T of is equal to what? 0. T1/6 equal to 0.693 by what? By K. Correct or not? Okay. By K. Formula அப்படி படிச்சீங்க. Okay. So formula for that. Understood? Right. Okay. இதே மாதிரி ரைட்டில் எழுதலாமா? ரைட் ஹேண்ட் சைடில். ஓகே. ஓகே. ஸோ அது ஃபாலோயிங் ஜீரோ ரியாக்ஷன் இது it does not depends upon the reactant concentration. It depends on suppose even though reactants அதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் ரியாக்ஷனே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எப்போ ரியாக்ஷன் நடக்கும்னா H2 + Cl2 அப்படின்னு எடுத்துக்கிடுவீங்க, ஆனால் ரியாக்ஷன் நடக்காது. எப்போ ரியாக்ஷன் நடக்கும்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்? Hnu என்னது? என்ன சொல்லுவீங்க? சன்லைட். அப்படி தானே? லைட் எனர்ஜி. சார் லைட் எனர்ஜி அப்ளை பண்ணால் தான் என்னாகும்? H2வும் Cl2வும் போய் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே. அப்படின்னா இந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? The reaction speed depends upon only the factor, இல்லையா? Understood? Without light energy, the reaction will not taking place, even though if you take the reactant. Understood? Following. இந்த லைட் எனர்ஜி அப்ளை பண்ணிங்கன்னா தான் என்ன பண்ணும்? ரியாக்ஷனே நடக்கும். சரியா? அது மாதிரி ரியாக்ஷன் வந்து ஜீரோ ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? K எழுதணும். K is equal to what? பாருங்கள், ஃபைனல் R0 minus R by எழுதிக்கங்க by okay T. Understood? It's a formula. Okay, right. Okay, right. அந்த R0 அங்கே எழுதி போட்டுருக்கணும். தெரியும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன், T0 டைம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இயர் ஆல்சோ ஆஃப் லைஃப் பீரியட். ஓகே, ஆஃப் லைஃப் பீரியட் அப்படி எடுத்திங்கன்னா இயர் ஆல்சோ one small formula for that.
டெஃபினேஷன் அதே தான். T of is equal to what? R naught concentration by 2K எழுதிக்கங்க. இட்ஸ் a formula. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, பாருங்களேன் இங்கே you just compare here T of is equal to here first order reaction கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் reactionல R நாட்டே இல்லை இல்லையா? ஃபார்முலாவில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய ஆஃப் லைஃப் பீரியடில் இஸ் there any R நாட் in the formula? என்னாச்சு? T of இங்கே ஃபார் ஜீரோ டைரக்ஷன் T ஆஃப் என்ன ஃபார்முலா? R நாட் பை 2K இல்லையா? R நாட் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா the T ஆஃப் ஜீரோ டைரக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இது டிபெண்ட் பண்ணியிருக்குது இல்லையா? R நாட் இருக்கிறதுனால இல்லையா? ஸோ T ஆஃப் அப்படி எழுதிங்க. T ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? R நாட் இருக்குது இல்லையா? when T of increases, R naught is also increases. So simply you can say T of a zero reaction depends on initial concentration of the reactant. Initial concentration of the reactant அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுவே இந்த தியரட்டிக்கல் பார்ட்டே ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் உங்களுக்கு. சரியா? இங்கே வந்து R நாட் இல்லாதனால என்ன சொல்லுவீங்க? இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிங்க. ஃபார் ஜீரோ ரியாக்ஷன் கேட்குதா இல்லையா? ஓகே, இங்கே ஆர் நாட் இருக்கிறனால என்ன சொல்லியிருக்கிறேன்? டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதுவீங்க? T of a first order reaction does not depends upon the initial concentration of reactant. Write fast. சரியா? The statement is very important. They'll ask in. Okay, கேட்கலாம். ஆர் நாட் இருக்கிறனால டிபெண்ட்ஸ் ஆன் போட்டிருக்கேன். அங்கே ஆர் நாட் இல்லைன்னா டஸ் நாட் டிபெண்ட்ஸ். ஓகே, சரி, ரைட். நெக்ஸ்ட் ஒன், ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியணுமா? ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. see the examples. Okay, third one is we must know the examples for that. Okay, example is examples of, just write, put the heading like that, examples of first order reaction. Okay, எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் நீங்கள் புக்கு பார்த்து கூட படிச்சிக்கலாம். சரி, anyhow I'll give one examples. Radioactive disintegration of unstable nuclei. அன்ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலி இட் வில் பி டிஸ்இன்டெக்ரேட், தானாகவே டிஸ்இன்டெக்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ ஒரே ஒரு ரியாக்டன் டீகம்போஸ் ஆகும். அதனால் ஒரே ரியாக்டன் எல்லாமே என்ன சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டாக் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியம் RAன்னு சொல்கிறோம். RA வந்து என்ன ஆகிடும்? RNஆக மாறிடும், ரேடானாக மாறிடும். இதனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 88, மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 226. சரியா? ஸோ ரேடியமாக இருக்கும்போது அன்ஸ்டேபிளாக இருக்கும், ரேடானாக மாறும்போது ஸ்டேபிளாக மாறிடும். ஸ்டேபிளாக மாறின பிறகு ஏதாவது ஒரு பார்ட்டிகளை ரிலீஸ் பண்ணணும். என்ன பார்ட்டிகல்? ஆல்ஃபா பார்ட்டிகல். அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீலியம்-24. கேட்குதா இல்லையா? ஸோ இங்கே என்ன போடுவீங்க? ரேடானுக்குள்ள என்ன போடுவீங்க? 224. வெரி குட், சூப்பர். எங்கே என்ன வரும்? 222. கரெக்டா? 86. வெரி குட். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளை ரிலீஸ் பண்ணதுனால அது வந்து ஸ்டேபிளாக மாறிடுது. சரியா? ஸோ அன்ஸ்டேபிள் நியூக்ளியர் டிஸ்இன்டெக்ரேஷன் எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரியா? ஸோ இருந்தாலும் இன்னொன்று கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ரியாக்டன் தான் இருக்கும். டீகாம்போசிஷன் ஆஃப் N2O5. சரியா? இதெல்லாம் என்ன சொல்லலாம்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, தென் இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் எழுதிடுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேட்டலிஸ்ட் இல்லாமல் இந்த ரியாக்ஷனே நடக்காது. சரியா? சப்போஸ் ஹியர்
டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா டீகம்போஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? N2+H2. தானே டீகம்போஸ் ஆகாது, ஏதாவது ஒரு தேவைப்படுது இல்லையா, ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. வித்தவுட் கேட்டலிஸ்ட் நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா ஆன் பிளாட்டினம் சர்ஃபேஸ் அப்படி இருக்கும். அது மாதிரி டீகம்போசிஷன் ஆஃப் HI ஆன் கோல்ட் சர்ஃபேஸ். ஸோ H2+I2. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. ஓகே, இப்போ ஒன்று சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் என்ன இதனுடைய எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, H2+Cl2 gives what? 2HCl. நீங்கள் H2வும் Cl2 எடுத்தீங்கன்னா கூட ரியாக்ஷன் நடக்காது. எப்போ நடக்கும்னா இன் பர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. ஓகே, so we need some factor, then only reaction takes place. So these are the example for zero order. Okay, சரிங்களா? Then so graph ஒரு சில கிராஃப் சொல்கிறேன் நான் வச்சுங்க. that is graphical representation. Okay, ஓகே, புரியுதா? கிராஃப் வச்சு கூட ஆர்டர் கேட்கலாமா? சரி, அந்த கிராஃப் கூட கொஞ்சம் பார்த்துடுங்க. பாருங்களேன், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ln R is equal to ln இருக்குது, டெரிவேஷன் பார்ட்டில் வரும் அதெல்லாம், R0 minus KT. இது எதை மாதிரி இருக்குதுன்னா இட் லுக்ஸ் லைக் வாட்? டெரிவேஷன் பார்ட்டில் வரும் இதில் y is equal to mx plus c. கரெக்டா? அண்டர்ஸ்டுட்? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அப்படியே பாருங்கள். இன் y axis என்ன எடுத்துக்கிட்டாங்க? இன் y axis we should take what? ln R அப்படி எடுத்துக்கிறோம். x axis பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, t. So when you plot these two values, we are getting a straight line. In the straight line, the slope is what? K. K க்கு என்ன இருக்கு பாருங்க, m is equal to, just கம்பேர் பண்ணுங்க. m is equal to what? minus k. கரெக்டா இல்லையா? ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இது மாதிரி x நானது t, கரெக்டா? y நானது ln R. அண்டர்ஸ்டுட்? ஃபாலோ பண்ணிக்கலாம். ln R versus tன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து என்ன கிடைக்குன்னா இட்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப், -k கிடைக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன். when ln R against t the slope is dash kind of slope அப்படி கேட்கலாம், இட்ஸ் a negative slope. ஓகே, இல்லைனா when ln R versus t what's the order of reaction? What is order of reaction? It's a first order reaction. கரெக்டா? இது மாதிரி நிறைய கிராஃப் இருக்குது. இதே இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த லான் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரியா? ஸோ ஹியர் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இங்கே வந்து இந்த வெறும்னா ஆர்னு எடுத்துங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு R0 minus KT. So this equation looks like what? Y is equal to mx plus c. கரெக்டா? Then only we can frame the graph. So y பதிலா என்ன படிச்சுக்கலாம் நீங்கள்? concentration of R. எல்லாமே concentration தான். Understood? All are concentration. So instead of t பதிலா t in x axis, கரெக்டா? Right. So here also we get a negative slope. So slope is what? minus k. Understood? Okay. இது மாதிரி கிராஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்கலாம்? வாட்ஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், வாட்ஸ் த ஸ்லோப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஓகே, புரியுதா? நோட் பண்ணிக்கலாம்.
இன்னும் 2 சம்ஸ்க்கு இது கொடுத்துட்டு 2 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் புரியும் இல்லையா? ரைட், எழுதிட்டீங்களா? எதாவது எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? இது மாதிரி இன்னொரு 2 கிராஃப் இருக்குது சரியா? இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிராஃப்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் நான் கிராஃப் பேஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், அவங்க கேட்கலாம். ஒரு கிராஃப் கொடுத்துட்டு என்ன ஆர்டர் ரியாக்ஷன் கேட்கலாம் சரியா? ஓகே, பாருங்கள் இன்னொரு கிராஃப் என்ன இதில் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். we know what's the formula? K is equal to what? 2.303 by T log of R naught by R. அப்படி தானே? இது அப்படியே மல்டி பண்ணுங்க. இந்த மல்டி பண்ணி என்ன ஆகும்? KT by 2. எப்படி எழுதலாமா? 2.303 log of R naught by R. கரெக்டா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம்? இதை இப்படி கூட வச்சுக்கிறாங்க. Y is equal to mx plus c. mx, ஓகே, mx plus c ன்னு வச்சுக்கிறாங்க சரியா? ஸோ in y axis we should take what? யார் எடுத்துக்கிறோம்? y axis யார் எடுத்துக்கிறோம்? log of R naught by, புரியுதா இல்லையா? R naught by R அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இயர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறோம் சரியா? ஸோ வி கெட் இந்த இடத்துல பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, நான் வச்சுக்க இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் வாட்? இது ஸ்லோப்பு, இது ஸ்லோப்பு பாருங்கள். எம்எக்ஸ் இருக்கா? எம்எக்ஸ் இது பாருங்கள், இதான் இப்படின்னா வச்சுங்க. வாட் இஸ் ஸ்லோப்? ஸ்லோப் K by 2.303 இல்லையா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க பாருங்களேன். when log R naught by R versus T, slope is this value, what will be K அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸ்லோப்பை கொடுத்துட்டு K என்னன்னு கேட்கலாம், இல்லை K கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ திஸ் அ ஃபார்முலா. ஸோ based upon we have some questions will be there. This is called positive slope சரியா? ரைட், போதும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. ஓகே, ரைட். நோட் பண்ணிக்கலாம் சார். ஸ்லோப் கொடுத்து கே கேட்பாங்க அப்படின்னா? ஆமாம், ஸ்லோப் கே கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்கலாம் சரியா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் கே பை 2.3. அதான் ஃபார்முலா தான். எப்படி இதெல்லாம் கொடுத்துருவோம். when log R naught by R versus time அப்படி இருக்கும்போது ஸ்லோப் இஸ் திஸ் ஒன், வாட் வில் பி கே. ஓகே, அது மாதிரி கேட்கலாம். ஸோ ஃபார்முலா மாதிரி படிச்சுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இங்கே எழுதுகிறேன். ஆக்சுவலாக ஜீரோ ஆர்டர் அவ்வளோதான். ஜீரோ ஆர்டர் முடிச்சு இங்கே எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் pseudo first order reaction. Pseudo first order reaction. Pseudo means what? False ஆன ஒரு விஷயம். False. Yeah. Suppose we have two reactants are involved. A plus B gives AB. Okay. Suppose we are taking A is 10 gram, B is also 10 gram initially. After 1 hour reaction is going on, A will be it will be 1 gram மாறிடுது. A வந்து 1 gram மாறிடுது. ஆஃப்டர் 1 hour இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? 9.8 கிராம், கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது சரியா? ஸோ ஒரு ரியாக்ஷனில் நடந்த பிறகு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கும், ஸ்லைட்லி சேஞ்சஸ். ஸோ ஒன் ஆஃப் த ரியாக்டன் வில் பி எக்ஸஸ் டூரிங் த ரியாக்ஷன் ஆல்வேஸ். ஸோ தட் இஸ் தென் ஒன்லி 2 ரியாக்டன் இருந்தால் கூட ஓகேவா, ஒன்று வந்து எக்ஸஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் என்ன சொல்கிறீங்க? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ ரேட் கேன் பி டிட்டர்மைன் ஒன்லி பை ஏ தான் டிட்டர்மைன் பண்ணும், பி வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கனால என்ன சொல்கிறோம்? ஸோ ஈவன் தான் 2 reactants ஆர் இன்வால்வ், பட் 2 reactant நம்ம என்ன சொல்லுவோம்? இட்ஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆனால் ஒன்று வந்து அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, அதனால் நோ சேஞ்சஸ் இன் கான்சன்ட்ரேஷன், தட்ஸ் வை இட்ஸ் கால் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திங்கன்னா தட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இல்லைன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ்,
hydrolysis of sucrose. பாருங்க, இதை எப்படி நம்ம எழுதுறது? எஸ்டர் ஃபார்முலா இன்னும் தட் ஆர் COO ஆர் டேஷ் ப்ளஸ் H2O அப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? RCOH ப்ளஸ் வாட்? ROH கிடைக்குமா இல்லையா? ஓகே, இது மாதிரி கிடைக்கும். ஓகே, இது எஸ்டர்மா. என்னது இது? எஸ்டர். கரெக்டா? புரியுதா இல்லையா? இது எஸ்டர், Yes, sir. இது வாட்டர். இன்னும் நல்லா சொல்ல போனால் இன்னும் கரெக்டாக எழுதுங்க பாருங்கள். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் கரெக்டாக எழுதிங்க. அது ஆசிட் போட தான் அந்த ஹைட்ராலிசிஸை நடத்த முடியும். அதனால் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். இதில் நீங்கள் இதுக்கு நம்ம ரேட் எழுதணும்னா இந்த H ப்ளஸ் எல்லாமே என்னதுன்னா இது வந்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் என்ன? வாட் இஸ் கேட்டலிஸ்ட் யூஸ்? Catalyst. யூஸ் என்னது? டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன். அப்படி தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? Yes, sir. ஆமாம். ஆனால் அதனுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதோட மாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. H2O பார்த்தீங்கன்னா இதை ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் அதனுடைய மோல்ஸ் யூஸ் ஆக போகுது. அதனால் இதையும் கன்சிடர் பண்ணுறதில்ல. எது கம்மியாகிட்டே போகுதுன்னா எஸ்டர் தான் கம்மியாகிட்டே போகுது. அதனால் 3 பேர் இருந்தால் கூட மற்ற 2 பேரும் வந்து எக்ஸஸாகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். அண்டர்ஸ்டுட்? Okay, so the heading ஞாபகம் வச்சுங்க. Hydrolysis of ester, hydrolysis of sucrose. These are the examples under pseudo first order reaction. Okay. Okay. எழுதிட்டீங்களா? Yes, sir. Okay. சரி, இந்த அரேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது இது கொடுத்துட்றேன் பாருங்களேன். அரேனியஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் அரேனியஸ் ஈக்குவேஷன்? இஸ் டெல்லிங் ஃபார் எவ்ரி 10 degree temperature increases, the rate constant will be double. K is equal to KE power EA by RT. Very good. K வந்து rate constant, AE இந்த frequency factor, R gas constant, E வந்து activation energy, T வந்து absolute temperature. Very good, super. Okay. Okay. இதில் வந்து E of A னா உங்களுக்கு தெரியும்ல. வாட் இஸ் E of A? ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லையா? Activation energy. ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதில் பாருங்களேன், இப்போது சப்போஸ் இயர் இதுதான் ரியாக்டன் வச்சுங்களேன். இது ரியாக்டன். இது ரியாக்டன் எனர்ஜி கிடைச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா டு ஃபார்ம் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக மாறிடும் இல்லையா? ப்ராடக்ட் உடனே வந்து ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறாது. ரியாக்டன் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். சரியா? மேலே ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு இன்டர்மீடியட் மாதிரி, புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ஸோ அந்த தி எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃபார்ம் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ், தட் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் இஸ் கால் வி கேன் சே வாட்? அதான் என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இது இருக்குல்ல, ரியாக்டன் எப்போ வந்து இன்டர்மீடியட்டாக மாறுதோ அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதை என்ன சொல்லுவீங்க? E of Aன்னு சொல்லுவோம். கரெக்டாக? E of A. ஓகே, பாருங்களேன். இந்த E of A ரொம்ப அதிகமாக இருக்கு வச்சுங்களேன், மேலே போயிட்டு அப்புறம் ப்ராடக்ட் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நீங்கள் வந்து இது கேட்டலிஸ்ட் போடாமல் பண்ணிங்கன்னா அது இந்த E of A அதிகமாக இருக்கும். அப்புறம் அண்டர்ஸ்டுட்? இஃப் E of A increases, it will take more time to get ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். அந்த E of A கம்மி பண்ணுறது தான் யாரை யூஸ் பண்ணுறாங்க? அந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா In the presence of catalyst, activation energy is lower. வெரி குட், சூப்பர். அதான் பாயிண்ட்டு இல்லையா? கேட்டலிஸ்ட் லோவர்ஸ் தி, நோட் பண்ணிக்கோங்க, லோவர்ஸ் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? அண்டர்ஸ்டுட்? தட் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் உடனே ஒரு ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் மாறிட்டு உடனே ப்ராடக்டாக மாறிடும். இப்போ பாருங்களேன், இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னது வித்தவுட் கேட்டலிஸ்ட். சரியா? இந்த கர்வ் வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டலிஸ்ட் போட்டு பண்ணால் எப்படி இருக்கும்? கேட்டலிஸ்ட் போட்டு பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு சீக்கிரம் அப்படியே போயிட்டு வந்துடும். பாருங்கள், இங்கே தான் ரியாக்டர் இருக்குதுன்னா பாருங்கள், உடனே வந்துடும், அப்படியே வந்துடும். சரியா? அண்டர்ஸ்டுட்? ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணும். Okay, this is called what? Activation energy. So this is called with catalyst. With catalyst. Understood?
If you put catalyst, it will decrease the activation energy, then only we can get the products quickly. Okay. Right. இதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. இந்த ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் கால்ட் டெல்டா ஹெச். டெல்டா ஹெச். திஸ் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Energy difference between reactant and product is called what? Enthalpy of the reaction. Okay. Energy difference between Energy difference between reactant and product is equal to enthalpy of the reaction. Enthalpy del H na enthalpy. Okay. So the product downல இருக்கு வச்சிங்களா, this is called exothermic reaction சொல்றோம். exothermic டவுன்ல இருக்கும். சப்போஸ் இது இந்த reactant கீழே இருக்கும் அப்படின்னா சொல்ற exothermic reaction. Exothermic reaction. Understood? Right. So these are the information you just go through in Arrhenius equation. But here we have சொல்லுங்க. What is exothermic reaction? What is exothermic reaction? Heat is evolved. Heat is liberated. படிச்சிருப்பீங்களா? Heat is liberated. Okay, sir. இல்லையா? Understood? Okay. Endothermic heat is absorbed. Understood? Okay, sir. Okay, sir. Okay. படிச்சிருப்பீங்களா? when we add இந்த சுண்ணாம்புலாம் இருக்குல்ல, சுண்ணாம்புல வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும், உடனே ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரும். அதே மாதிரி ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ தானாகவே ஹீட் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் இல்லையா? Yes, sir. ஓகே, ரைட். ஓகே. ஸோ இதிலே பாருங்களேன், இது வந்து அரேனியஸ் ஈக்குவேஷன் அது கொடுத்துருக்காரு. இது வந்து லாகரித்மெட்டிக்கில் கொடுத்தாங்கன்னா லாகரித்மெட்டிக்கில் ஒரு ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு தெரியும். டேட்டா இது இந்த டேரெக்டாக இதனுடைய இது மட்டும் படிச்சிங்க. அது சொல்யூஷன் லாக் கேட், அதாவது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இஃப் ரேட் கான்ஸ்டன்ட் K1 இருக்கும்போது டெம்பரேச்சர் T1 இருக்கும். சரியா? ரேட் கான்ஸ்டன்ட் K2 இருக்கும்போது டெம்பரேச்சர் T2 இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லாக் K2 by K1 is equal to E of A by 2.303 or சரியா T2 minus T1 by T1 T2. This is a formula. Okay. டெரிவேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் இல்லையா? டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை, இந்த ஃபார்முலாஸ் இதாக போதும். இது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு K வேல்யூ கொடுத்துருவாங்க. K1 K2 கொடுத்துருவாங்க. R T1 T2 கொடுத்துருவாங்க. R வந்து 8.314 இல்லையா? அது தெரியும் உங்களுக்கு. R வந்து ரேட் கான்ஸ்டன்ட் 8.314 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். கரெக்டா? E of A வாட்ஸ் வேல்யூ ஃபார் E of A அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சரி. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ ஒரு 2 or 3 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன், கவனிங்க. எழுதிங்களா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா?